ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நியூட்ரலுக்கு பதிலாக நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எர்த்திங் வந்து நியூட்ரலாக பயன்படுத்தலாமா? ஸோ இந்த கொஸ்டினை தான் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வந்து கமெண்டில் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நியூட்ரலுக்கு பதிலாக எர்த்திங்கை வந்து நியூட்ரலாக பயன்படுத்தலாமா? அப்படி நம்ம எர்த்திங்கை வந்து நியூட்ரலாக பயன்படுத்தக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும்? ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நியூட்ரல்னா என்ன, எர்த்திங்னா என்ன, இதை வந்து ஷார்ட்டாக நான் வந்து சொல்லிடுறேன். நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஃபேஸோட ரிட்டர்ன் பார்த்து தான் நம்ம நியூட்ரல் அப்படிங்கிறோம். ஸோ அதாவது ரிட்டர்ன் பார்த்து அப்படின்னா என்ன, இப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸில் நம்ம பயன்படுத்துகிற சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த ஃபேஸில் போகக்கூடிய அந்த சப்ளை வந்து இந்த நியூட்ரல் வழியாக தான் ரிட்டர்ன் வந்து ஆகும். ஸோ அப்படி அது ரிட்டர்ன் ஆனால் தான் ஸோ அந்த சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகும். அப்படி க்ளோஸ்டு சர்க்கியூட் ஆனால் தான் எந்த விதமான ஒரு மின் உபகரணங்களாக இருந்தாலும் அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு சர்க்கியூட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நியூட்ரல் வந்து தேவைப்படுது. இப்போ இது எர்த்திங் அப்படின்னா என்ன, எர்த்திங் அப்படிங்கிறது என்னென்னா ஏதாவது லீக்கேஜஸ் கரண்ட் இருந்தது அப்படின்னா அந்த லீக்கேஜஸ் கரண்ட்டை நேரடியாக பூமிக்கு நம்ம கொண்டு போகிறதுக்காக தான் எர்த்திங் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது ரெண்டுடைய டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு நியூட்ரல் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து வரக்கூடிய அந்த நியூட்ரலுக்கு பதிலாக எர்த்திங் வந்து நியூட்ரலாக பயன்படுத்தக்கூடாதா? ஸோ பயன்படுத்தினா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்ரலுங்கிறது ஜீரோ பொட்டென்ஷியலில் இருக்கிறது, எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பொட்டென்ஷியலில் தான் இருக்கும். பொட்டென்ஷியல் அப்படின்னா என்ன, இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் சப்ளை வந்து நம்ம 230 வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 230 வோல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபேஸில் தான் மட்டும்தான் வரக்கூடியது. இப்போ அந்த 230 வோல்ட் ஃபேஸ் வந்து இந்த 0 வோல்ட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரல், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ், அந்த பொட்டன்ஷியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்றுத்தில் 230ங்கிறது அதிகமாக இருக்குது, 0 அப்படிங்கிறது வந்து வேல்யூ இல்லை, ஸோ கம்மியான வேல்யூவில் இருக்கிறது. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஃபேஸு நியூட்ரல் வழியாக வந்து போக முடியுது. ஸோ அப்போ அந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகுது, பவர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் எங்கேயுமே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் கரண்ட்டோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அதே போல் எர்த்திங்கும் வந்து ஜீரோ பொட்டன்ஷியலில் தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நம்ம வந்து நியூட்ரலுக்கு பதிலாக எர்த்திங்கை பயன்படுத்தக்கூடாது. இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ஸ்டாண்டர்ட் ரூட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அதுவும் தவறு. அப்படி நம்ம பயன்படுத்தினா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும், ஸோ அதை பார்க்கலாம். நியூட்ரலுக்கு பதிலாக எர்த்திங்கை நியூட்ரலாக நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி ஏற்படும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ஃபேஸோட அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஃபுல் பவரில் வந்து ரன் ஆகும். இப்போ நியூட்ரலுக்கு ஜீரோ பொட்டன்ஷியலில் வந்து இருக்குது. இதுவே எர்த்திங் நம்ம வீட்டில் இப்போ நம்ம வந்து ராட் அடித்து வெளியில் பண்ணியிருந்தாலும் அதுவும் ஜீரோ பொட்டன்ஷியல் தான். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எர்த்திங் எல்லாம் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும். அப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த எர்த்திங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எர்த்து ராடெல்லாம் துருப்பிடிக்க ஆரம்பித்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அப்படி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களுக்கு ஃபேஸ் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அது ரிட்டனுக்கு அந்த அளவுக்கு வந்து போகாது. உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டோட பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த லோ வோல்டேஜ் ப்ராப்ளங்கள் வந்து ஏற்படும். நீங்கள் ஒரு எர்த்திங்கை வந்து நியூட்ரலாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் சப்ளை ப்ராப்ளம் வரக்குள்ள எலக்ட்ரிக் ஷாக் நம்ம ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரிட்டர்ன் சப்ளை எப்படி ஏற்படுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேஸை கொடுத்துட்டோம், நியூட்ரலுக்கு பதிலாக எர்த்திங் வந்து நியூட்ரலாக பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த ஃபேஸ் வந்து சர்க்கியூட்டு க்ளோஸ் ஆகி எங்கே போகுதுன்னா ரிட்டர்ன் ஆகி எல்லாம் பூமிக்கு தான் வந்து போயிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் அந்த எர்த்திங் பண்ணிருக்கக்கூடிய அந்த இடையில இருக்கிற ஒயரிங்கில் வந்து எங்கேயாவது ஒயர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒயர் எது வரைக்கும் கட்டாக இருக்கோ அது வரைக்கும் வந்து ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கனெக்டிவிட்டி அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிறது வரைக்கும். ஸோ அப்போ எர்த்திங் அப்படிங்கிறப்போ நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்டையுமே வந்து எர்த் மூலிமா நம்ம வந்து லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மெட்டல் எக்யூப்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஃபேஸ் பரவி இருக்கும். ஏதாவது ஒரு மெட்டல் எக்யூப்மெண்ட்டில் கை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு உடனே எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நியூட்ரல் தனியாகவும் சேஃப்டிக்காக எர்த்திங்கும் தனித்தனியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. நியூட்ரலுக்கு பதிலாக நம்ம எல்லாருமே வந்து எர்த்திங்கை நியூட்ரலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் பவர் சிஸ்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பேலன்ஸ் லோடு ஏற்பட்டு அது கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ நமக்கு பவர் சப்ளை கிடைக்கிறது வந்து இபி சைட்லேருந்து எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து தான் நமக்கு வீடுகளெல்லாம் வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்குறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து தான் ஃபேஸும் கிடைக்குது, நியூட்ரலும் கிடைக்குது. ஸோ அங்கேருந்து அவுட்புட்டில் வர்றது வந்து 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வந்து வருது. இப்போ நம்ம வீடுகளுக்கு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை வீடாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் மட்டும் எடுத்துக்கிறோம். இதுவே 3 ஃபேஸ் கனெக்ஷன் உள்ள வீடாக இருந்ததுன்னா 3 ஃபேஸு ஒரு நியூட்ரல் எடுக்கிறோம். ஆனால் வீட்டு உள்ள நம்ம பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் தான் ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து பயன்படுத்துவோம். ஸோ இப்படி இருக்கக்குள்ள நம்ம அந்த நியூட்ரலுக்கு பதிலாக நம்ம வந்து எர்த்திங்கை வந்து நியூட்ரலாக பயன்படுத்தக்குள்ள அந்த ஃபேஸஸ் வந்து ரிட்டன் ஆகி நியூட்ரல் வழியாக வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு ரிட்டன் போகாது.
ஸோ அப்படி போகாமல் இருக்கக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா அந்த 3 ஃபேஸ் வரக்கூடிய அந்த லோட்ஸ் வந்து அன்பேலன்ஸ் ஆகிடும். அதாவது அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்படி ஏற்படும் போது நம்ம வீடுகளில் ஹை வோல்டேஜஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹை வோல்டேஜ் ப்ராப்ளமும் வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஏற்படும். உங்கள் வீட்டில் நீங்கள் இஎல்சிபி, ஆர்சிசிபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டிவைசஸ்ஸு. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இபி எனர்ஜி மீட்டர். ஸோ இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கான ஃபேஸ் வந்து போகுதோ அந்த அளவுக்கான ஃபேஸ் வந்து இந்த நியூட்ரல் விட ரிட்டர்ன் ஆகுதான்னு பார்த்து தான் சென்ஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ஆர்சிசிபியாக இருந்தது அப்படின்னா ஃபேஸையும் நியூட்ரலும் மெயினில் நீங்கள் ஆர்சிசிபி வழியாக தான் வீட்டில் எடுத்துருப்பீங்க. ஸோ அதில் எந்த அளவுக்கான ஃபேஸ் வந்து லோடு எடுக்குதோ அதே அளவுக்கு நியூட்ரல் விட ரிட்டர்ன் ஆகணும். அப்போ தான் ஆர்சிசிபி கரெக்டாக வந்து இருக்கும். நம்ம எர்த்திங்கில் வந்து நியூட்ரலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அங்கே தான் வந்து ரிட்டர்ன் ஆகி போயிட்டுருக்கும் எர்த்திங்க்கு. இங்கே உங்களுக்கு ஆர்சிசிபிக்கு நியூட்ரல் வழியாக ரிட்டர்ன் ஆகாது. அப்போ உடனடியாக ஆர்சிசிபி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக இபி மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபேஸை மட்டும் நீங்கள் இபி மீட்டர்லேருந்து எடுத்துருக்கீங்க. நியூட்ரலில் எர்த்திங் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. மீட்ரு வந்து கரெக்டாக என்ன சென்ஸ் பண்ணுன்னா எர்த்திங் வழியாக நியூட்ரல் லீக் ஆகுது அப்படிங்கிறது நல்லா சென்ஸ் பண்ணும். இதனால தான் நிறையா மீட்டரில் பார்த்தீங்கன்னா எர்த்திங் சிம்பிள் வந்து காமிக்கிறது. இப்படி எர்த்திங் சிம்பிள் காமிச்சாலே உங்கள் வீட்டில் எர்த்திங் லீக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபேஸ் மட்டும் இதில் எடுக்குது, நியூட்ரல் ரிட்டர்ன் ஆகலை அப்படிங்கிறப்போ எர்த்திங் லீக்கேஜஸ் சென்ஸ் பண்ணி உங்களோட இபி கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா டபுளாக ஆரம்பிச்சிடும். ஃபேஸில் எந்த அளவுக்கு லோடு எடுக்குதோ ஸோ அது ஒரு கால்குலேஷன். அதே போல் எர்த்து வழியாக நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறதுனால ஸோ அதில் எவ்வளோ வந்து ரிட்டர்ன் ஆகுதோ அது ஒரு கால்குலேஷன் அப்படின்னு டபுள் கால்குலேஷனில் உங்களுக்கு இபி மீட்டர் ரெண்டாக ஆரம்பிச்சிடும். இதனால தான் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எர்த்து சிம்பிள் காமிக்குது, எனக்கு வந்து அதிகமான பில்லு வந்திருக்கு இந்த மாதம் அப்படின்னு நண்பர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறாங்க நம்ம சேனல்லையே. ஸோ அந்த மாதிரியான இபி பில்லு அதிகமாக வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நியூட்ரல் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இபி சைட்லேருந்து டிரான்ஸ்மிஷன் லைன் கொடுக்கக்கூடிய நியூட்ரலை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். எர்த்திங் அப்படிங்கிறது தனியாக நம்ம சேஃப்டிக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எர்த்திங்கை வந்து நியூட்ரலாக பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு உண்டான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனே கிடச்சிட்ருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.